இன்றைய பதிவில் நேற்று தா என்று பெயரின் பலன்களை பார்த்தோம். தா அல்லது தா இதனுடைய தொடர்ச்சியை நம்ம மீண்டும் பார்க்கலாங்க. இப்போது தா என்று எழுத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு மனிதர்கள், ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனிதர்கள், எல்லாத்துக்கிட்டும் ஒரு நல்ல ஒரு அன்பாக பழகக்கூடிய ஒரு மனிதர்கள், ஒரு சுயநலம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் இவங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கும்போது ஒன்று முடிஞ்சளவு சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பெண் பார்க்குறதுலையே பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருக்கும். கூட பிறந்த சகோதரர்கள் கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க. சகோதரி இருந்ததுன்னா அந்த சகோதரிக்கும் இவங்களுக்கும் சுத்தமாக ஒத்து வராது. அதில் பல பிரச்சனைகளை இவங்க பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அவங்களுக்குள்ள இருக்கும். ஏன் இந்த தா அல்லது தா அப்படிங்கிற ஒரு எழுத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்களேன். ஆனால் இந்த தா என்ற எழுத்து தேன் அமுதாக உள்ள ஒரு பெயர்.